ஆதாமிலிருந்து தொடங்கிய மனித வரலாறு இப்போது ஒரு திருப்பு முனையை அடைகிறது. பாவம் பூமியை நிரப்பிய காலம், மனிதர்களின் எண்ணங்களே தீமையாய் மாறிய காலம். ஆனால் அந்த இருளின் நடுவில் ஒரு மனிதன் மட்டும் தேவனோடு நடந்தான். அவரின் பெயர் நோவா. ஆதாமின் மகனான சேம் என்பவனின் சந்ததியிலிருந்து வந்தவன் லாமேக். அவனுக்கு ஒரு மகன் பிறந்தான். கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்குண்டான வேலையிலும் நமது கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான். இவனுக்கு பெயர் நோவா. அந்த பெயருக்கே ஒரு அர்த்தம் இருந்தது, ஆறுதல், இளைப்பாறுதல். நோவாவுக்கு 500 வயதாகிய போது அவனுக்கு 3 மகன்கள் பிறந்தனர், சேம், காம், யாபேத். ஆனால் அந்த நாட்களில் பூமியின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. மனிதர்களின் பொல்லாப்பு அதிகரித்தது. அவர்களின் எண்ணங்கள் எல்லாம் எப்போதும் தீமையாயிருந்தது. அதை பார்த்த தேவன் மனம் வருந்தினார். நான் படைத்த மனிதனை பூமியிலிருந்து அழித்து விடுவேன். மனிதர்கள் மட்டுமல்ல, மிருகங்கள், ஊர்வன, வானத்து பறவைகளும் கூட. ஏனெனில் பூமி வன்முறையால் நிரம்பியிருந்தது. ஆனால் நோவா மட்டும் கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றான். நோவா நீதிமான், தன் காலத்தாரில் குற்றமில்லாதவன். அவன் தேவனோடு நடந்தான். அப்போது தேவன் நோவாவிடம் கட்டளையை கொடுத்தார். நீ கொப்பேர் மரத்தால் ஒரு பேழை செய். அந்த பேழையில் அறைகள் இருக்க வேண்டும். அதன் உள்ளும் புறமும் கீலால் பூசப்பட வேண்டும். தேவன் அதன் அளவுகளையும் சொன்னார். நீளம் 300 முழம், அகலம் 50 முழம், உயரம் 30 முழம். ஒரு ஜன்னல் செய்ய வேண்டும். ஒரு கதவு பக்கத்தில் இருக்க வேண்டும். கீழ் 2ஆம் 3ஆம் தளங்கள் அமைக்க வேண்டும். பின்னர் தேவன் சொன்னார், இதோ நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுகிறேன். உயிருள்ள அனைத்தும் அழியும். ஆனால் தேவன் நோவாவோடு உடன்படிக்கை செய்தார். நோவா, அவனுடைய மனைவி, அவனுடைய மகன்கள், மருமகள்கள் அனைவரும் பேழைக்குள் செல்ல வேண்டும். ஒவ்வொரு ஜீவனிலும் ஆண் 1, பெண் 1 பேழைக்குள் கொண்டு வர வேண்டும். பறவைகள், மிருகங்கள், ஊர்வன அனைத்தும் உயிரோடு இருக்க பாதுகாக்கப்பட வேண்டும். உணவும் சேகரிக்க வேண்டும். அப்போது வேதாகமம் ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்கிறது. தேவன் கட்டளையிட்டபடியெல்லாம் நோவா செய்தான். நோவாவுக்கு 600 வயதாகிய போது பெருவெள்ளம் வரப்போகும் நேரம் வந்தது. கர்த்தர் சொன்னார், இன்னும் 7 நாட்களில் நான் பூமியில் மழை பெய்ய பண்ணுவேன். அப்போது உயிருள்ள அனைத்தும் அழிக்கப்படும். நீயும் உன் குடும்பமும் பேழைக்குள் போங்கள். அந்த நாள் வந்தது. நோவா, அவனுடைய மனைவி, சேம், காம், யாபேத், அவர்களின் மருமகள்கள் அனைவரும் பேழைக்குள் சென்றார்கள். மிருகங்கள் தங்கள் தங்கள் ஜாதிப்படி உள்ளே வந்தன. பின்னர் கர்த்தரே கதவை அடைத்தார். அந்த நொடியில் ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் உடைந்தன. வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டன. மழை பெய்யத் தொடங்கியது. 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 40 நாளும் 40 இரவும் தண்ணீர் அதிகரித்தது. பேழை பூமியிலிருந்து உயர்ந்தது. மலைகள் கூட நீரில் மூழ்கின. வானத்தின் கீழுள்ள உயரமான மலைகள் அனைத்தும் மறைந்தன. உயிருள்ள அனைத்தும் இறந்து போயின. பறவைகள், மிருகங்கள், மனிதர், ஊர்வன, ஜீவ சுவாசம் இருந்த அனைத்தும் அழிந்தது. பூமியில் உயிரோடு இருந்தது பேழைக்குள் இருந்தவர்கள் மட்டுமே. தண்ணீர் 150 நாட்கள் பூமியில் நிலைத்தது. ஆனால்
தேவன் நோவாவை மறந்துவிடவில்லை. தேவன் ஒரு காற்றை பூமியின் மேல் வீசச் செய்தார். தண்ணீர் குறையத் தொடங்கியது. பேழை அராராத் மலை மேல் தங்கியது. தண்ணீர் மெதுவாக குறைந்தது. நோவா ஜன்னலை திறந்தான். முதலில் ஒரு காகத்தை அனுப்பினான். அது அங்கும் இங்கும் பறந்தது. பின்னர் ஒரு புறாவை அனுப்பினான். ஆனால் பூமியில் தங்க இடமில்லாததால் அது திரும்பி வந்தது. 7 நாட்கள் கழித்து மீண்டும் புறாவை அனுப்பினான். இந்த முறை அது மாலையில் திரும்பி வந்தது. அதன் அலகில் ஒரு ஒலிவமர இலை இருந்தது. அப்போது நோவா புரிந்து கொண்டான், தண்ணீர் குறைந்து விட்டது. மீண்டும் 7 நாட்கள் காத்திருந்து புறாவை அனுப்பினான். இந்த முறை அது திரும்பி வரவில்லை. பின்னர் தேவன் நோவாவிடம் சொன்னார், பேழையிலிருந்து வெளியே வா. நோவாவும் அவன் குடும்பமும் வெளியே வந்தார்கள். மிருகங்களும் வெளியே வந்தன. அந்த நொடியில் நோவா கர்த்தருக்கு பலிபீடம் கட்டினான். சுத்தமான மிருகங்களிலும் பறவைகளிலும் சிலவற்றை எடுத்து சர்வாங்க தகன பலியாக அர்ப்பணித்தான். பின்னர் தேவன் சொன்னார், மனுஷனுக்காக இனி பூமியை சபிக்க மாட்டேன். பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். தேவன் நோவாவையும் அவன் மகன்களையும் ஆசீர்வதித்தார். தேவன் மனிதனுக்கு உணவாக எல்லாவற்றையும் கொடுத்தார். ஆனால் இரத்தத்தோடு மாமிசத்தை சாப்பிடக்கூடாது என்று கட்டளையிட்டார். பின்னர் தேவன் ஒரு நித்திய உடன்படிக்கை செய்தார். இனி ஜலப்பிரளயத்தால் எல்லா மாம்சமும் அழிக்கப்படாது. அதற்கான அடையாளமாக தேவன் வானில் ஒரு வில்லை வைத்தார். அது வானவில். மழை மேகங்களில் வானவில் தோன்றும் போதெல்லாம் தேவன் தமது உடன்படிக்கையை நினைவு கூர்வார். நோவாவின் கதை ஒரு பெருவெள்ள கதை மட்டுமல்ல. முழு உலகமும் தேவனை விட்டு விலகி இருந்தாலும் ஒரு மனிதன் மட்டும் தேவனோடு நடந்தான். அந்த ஒரே மனிதனின் விசுவாசம் அவனையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்றியது.